பிரியா, சமீபமா அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக்கு பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. நீ படிச்சிருக்கியா? அது எதுக்கு அவ்வளவு பாப்புலரா இருக்கு? ஆமா அரவிந்த், நான் படிச்சிருக்கேன். அது உண்மையிலே ஒரு அற்புதமான புத்தகம். ஜேம்ஸ் கிளியர்ங்கிறவர் எழுதுனது. அதோட முக்கிய கருத்து என்னன்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய பலன்களை தரும் அப்படிங்கிறது தான். ஓஹோ, சின்ன மாற்றம்னா? அதாவது நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடையணும்னா பெரிய பெரிய விஷயங்களை தான் செய்யணும்னு இல்ல. தினமும் சின்ன சின்னதா கண்ணுக்கு தெரியாத அணு அளவு மாற்றங்களை செஞ்சாலே போதும்னு சொல்வார். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு கூட்டு விளைவா காலப்போக்குல பெரிய மாற்றமா மாறிடும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அவரு பழக்கங்களை உருவாக்குறதுக்கும் கெட்ட பழக்கங்களை விடுறதுக்கும் 4 விதிகளை சொல்வார். இதுதான் இந்த புக்கோட மையக்கரு. முதல் விதி, அதை தெளிவாக்கு, மேக் இட் ஆப்வியஸ். ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னா அது உங்க கண்ணு முன்னால ரொம்ப தெளிவா தெரியற மாதிரி செய்யணும். உதாரணத்துக்கு, ஜிம்முக்கு போகணும்னா ஜிம் ட்ரெஸ்ஸ முன்னாடியே தயார் பண்ணி வைக்கிறது. கெட்ட பழக்கத்தை விடணும்னா அதை மறைச்சு பார்க்க முடியாத இடத்துல வச்சிடணும். பயன், இது நல்ல பழக்கங்களை ஆரம்பிக்க ரொம்ப சுலபமாக்கும், கெட்ட பழக்கங்களை செய்யறது கஷ்டமா ஆக்கும். இரண்டாவது விதி, அதை கவர்ச்சியாக்கு, மேக் இட் அட்ராக்டிவ். ஒரு பழக்கம் நமக்கு பிடிச்சதா கவர்ச்சிகரமா இருந்தா அது செய்ய ஈஸியா இருக்கும். நீங்க விரும்பாத ஒரு பழக்கத்தை விரும்பிய ஒரு பழக்கத்தோட சேர்க்கலாம். ஹேபிட் ஸ்டாக்கிங் அல்லது டெம்ப்டேஷன் பண்ட்லிங். உதாரணமா, பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டே பொடிக்கிறது. பயன், பழக்கங்களை ஒரு சுமையா பார்க்காம சந்தோஷமா செய்ய முடியும். மூன்றாவது விதி, அதை எளிதாக்கு, மேக் இட் ஈஸி. ஒரு புதிய பழக்கத்தை ஆரம்பிக்கும்போது அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுலபமாக்கணும். 2 நிமிட விதின்னு ஒன்னு சொல்வார். ஒரு பழக்கத்தை 2 நிமிஷத்துக்குள்ள ஆரம்பிக்கிற மாதிரி மாத்துங்க. உதாரணமா, புத்தகத்தை படிக்கிறத விட ஒரு பக்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறது. இது ஆரம்பிக்கிற தடைய குறைக்கும், ஆரம்பிச்சா தானா தொடர்ந்து செய்ய தோணும். ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். 4வது விதி, அதை திருப்திகரமாக்கு, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். ஒரு பழக்கத்தை செஞ்ச உடனே ஒரு உடனடி திருப்தி கிடைக்கணும். அப்பதான் அந்த பழக்கத்தை மறுபடியும் செய்ய நம்ம மூளை தூண்டப்படும். சின்ன ரிவார்ட்ஸ் கொடுக்கறது அல்லது பழக்கங்களை ட்ராக் பண்றது, அதாவது ஒரு கேலண்டர்ல டிக் பண்றது, இதெல்லாம் ஒரு திருப்தியை கொடுக்கும். பயன், இது பழக்கங்களை நிலைநிறுத்த உதவும். இன்னொரு முக்கியமான கருத்து, லட்சியங்களை விட செயல்முறைகளில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறது. நாம பெரிய லட்சியங்களை மட்டும் வச்சுட்டு அதை அடைய என்ன செய்யணும்னு பார்க்காம இருந்தா அது கஷ்டம். உதாரணமா, நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியம். ஆனா நான் தினமும் 2 மணி நேரம் படிப்பேன் அப்படிங்கிறது ஒரு செயல்முறை. இந்த செயல்முறை மேல கவனம் செலுத்தினா லட்சியத்தை அடைய முடியும். கண்டிப்பா, அது உண்மை. இந்த புக்கின்படி நீங்க யாராக விரும்புறீங்க, ஐடென்டிட்டி சேஞ்சுங்கிறது தான் முக்கியம். நான் படிக்கிற மாணவன் அப்படின்னு நீங்க உங்களை நினைக்கும் போது படிப்புங்கிறது ஒரு பழக்கமா மாறிடும். இந்த புக்கு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. தினமும் படிக்கிற பழக்கத்தை உருவாக்குறது, மொபைல் யூஸ் பண்ற கெட்ட பழக்கத்தை விடுறது, உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் இந்த விதிகளை பயன்படுத்தலாம். அடடே, நான் வெறும் ஹேபிட்ஸ்னா ஏதோ சும்மா ஒரு டிப்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் மாதிரி இருக்கு. என் அண்ணன் பையனுக்கு இது இன்னும் நல்லா புரியும்படி சொல்லணும். ஆமா அரவிந்த், இந்த புக்கு வெறும் தியரி மட்டும் இல்லாம அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு நிறைய உதாரணங்களோட சொல்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. படிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நன்றி பிரியா. இதை நான் கண்டிப்பா படிச்சு பார்க்கறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்.